வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தவரை 1000 பாயிண்ட்ஸ் தாண்டி ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சை காட்டினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூஸ் பேஸில் நம்ம சொல்லியிருந்தது. ட்ரம்ப் வந்து போகிற 5 நாளைக்கு நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குன்னு மார்க்கெட் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஈரான் வந்து மறுத்துது. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெருசாக கேப் அப் இல்லை. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெருக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பெருசாக சடன் மூவ் இல்லாமல் மார்க்கெட்டோட டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்த அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணும்போது தேர்ட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஓப்பன் இல்லை. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கேப் அப் கிட்டத்தட்ட 890 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கேப் அப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட போல், ஆனால் சப்போர்ட் லெவலில் மட்டும்தான் மார்க்கெட் அதே எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போணுச்சு. ஆனால் இது ஒரு கிளியரான செட்டப்பில் வரைய முடியல. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த செட்டப் வந்து ஹைலி ஓப்பன் வந்து பெருசாக எதிர்பார்த்தோம், அந்தமாரி நடக்கலை. அதனால் அது கிளியரான செட்டப்பில் நேற்று மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு கிளியர்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுத்துருந்த அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட் ஆக்ட் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போணுச்சு. இருந்தாலும் இது ஒரு கிளியரான செட்டப்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம இது நியூஸ் பேஸில் வரைஞ்சனால நம்ம வந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் தாண்டி நம்ம வளைஞ்சனால ஒரு கிளியரான செட்டப்பில் இது இப்படி தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுக்கவும் இல்லை. அது அந்தமாரி நடக்கலை. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை 23,860 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தது நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் நேரத்தோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,091 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது டேயோட ஹைக்கு கொஞ்சம் மேலே. அதே சமயம் அடுத்தது பார்த்தோம்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 23,205 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,310 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,875 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 22,756 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவு இன்றைக்கி கோணம் லோ தான் 22,624. இது 5 மினிட்ஸ்லேயே 50 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸாக மாற்றிடுறேன். இப்போ இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் டு தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் புல்லிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு எது இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் வரைக்கும். இந்த தேர்டுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ஒரு ஜோன் ஆட்டம் வரும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் நம்ம அடுத்த புல்லிஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டுனா இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். செகண்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் வீக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸாக இருக்கும். அது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான். இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். 55,554 பிரேக் பண்ண பட்சத்தில் புல்லிஸு. அதே சமயத்தில் நேத்தோட லோ இந்த 51,323 பிரேக் பண்ணிட்டோன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இதுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே மேல் நோக்கி போகிற மாதிரி செட்டப் தெரில. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிளாக்குக்கு இந்த பிளாக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படின்னா இன்றைக்கி போன ஹை தான் 52,949 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 53,726 அப்படிங்கிற செகண்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 54,156. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா
52,493 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 51,988 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன லோ தான் 51,827. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டைலில் தான் இந்த டேவோட ஹை, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது வந்து செகண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செகண்ட் டு தேர்டுங்கிறது கொஞ்சம் ரெஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிற வரைக்கு அதனால் இங்கேருந்து செல்லிங் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை வெரி புல்லிஸ்னு எதிர்பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் போட்ட மாதிரி இந்த லொக்கேஷன் தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அதுக்கடுத்து இந்த கேப் ஃபில்லிங் இந்த ஃபில்லிங் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது 55,280 அப்படிங்கிறது. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டேயில் கொடுத்துருந்தோம். இது அதுக்கு மேலே வந்துடும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக், அது எல்லோ ஜோனாக போட்டுருவோம். செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். இதை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான ஒரு செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லாம் 3 வேறு மாதிரி தான் இருக்குது. இந்த ஹை 77,000 தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் நேற்றோட லோ 72,550 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நாளைக்கு வந்து இதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டப் பார்த்தா மேலே எங்கேயுமா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்து இன்றைக்கி போன ஹை தான் 74,489 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். செகண்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 74,895 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ் ஆகும். தேர்டை பொறுத்தளவுக்கு 75,202 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸாக மாற்றினா சில இது சொல்கிறது வாசதியாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ 50 மினிட்ஸாக மாற்றிட்டேன். இப்போ இந்த ஹை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நிஃப்டியில் சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷன் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து இது வரைக்கும் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்குன்னு சொல்லலாம். இதை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால்ட் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பும் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஸாக இந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.